கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சமீபத்தில் ஒரு வார்த்தையை வாசித்தேன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமல் யாருக்கோ உதவுவது நாம் ஆஸ்திகளை சேமிப்பதற்கு ஒப்பானது. எதிர்பாராமல் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வது என்னுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒன்று என்று சொல்லி அந்த புரிதலை வைத்துத்தான் இங்கே நன்மை செய்வதற்கான வாய்ப்பு வரும் பொழுது அந்த நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். Let us not discourage to do the good things. நன்மை எத்துணை மக்களுக்கு நம்முடைய காலங்களில் செய்யக்கூடுமோ அத்துணை மக்களுக்கு அந்த நன்மையை செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலனான ஆசீர்வாதங்களும் இறைவன் என்னை அழைத்து ஒப்படைத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறேன் என்பதையும் அங்கே காண்பிக்க முடியும். இப்படித்தான் டாக்டர் வில்ஃப்ரெட் என்பவர் மெடிக்கல் மிஷனரியாக லா பார்டர் என்கிற இடத்திற்கு சென்றார். அங்கு அவர் சிறப்பான பணியாற்றினார். அவரோடு கூட இணைந்து பல நர்சஸ் தாதிமார் பணியாற்றினார்கள். மிக சிறப்பான பணியாற்றினார். ஆனால் அவருக்குள்ளே நான் இவையெல்லாம் செய்கிறேனே, இந்த மக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களை காப்பாற்றுகிறேனே, இதனுடைய விளைவு நான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா என்கிற கேள்வி வந்தது. புரியவில்லை. ஆனால் அங்கு பணியாற்றின அத்துணை தாதிமாரும் வெகு உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு பலவீனமான மக்களை தொட்டு அவர்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்து மருந்து மாத்திரைகளை கொடுத்து காயங்களை ஆற்றி மனதை தேர்ச்சியவர்கள் நடத்தினார்கள். இதை பார்த்ததும் இருக்கு ஆச்சரியம். நான் மருத்துவராய் பணியாற்றுகிறேன், நானும் நன்மை செய்யத்தான் வந்தேன் மிஷனரியாக, எனக்கு ஏன் இந்த சோர்வு என்று சொல்லி அந்த ஒரு தாதியினிடத்துல உற்சாகமாய் செய்கிறீர்கள், இதன் பின்விளைவு என்னவா இருக்கும் என்று சொல்லி அவர் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார், நாளைக்கு என்ன என்பது அல்ல, இன்றைக்கு மற்றவர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பை என் தேவனுக்கு கொடுத்திருக்கிறாரே, நான் நன்றி சொல்லுகிறேன். நன்மை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை என் தேவன் தந்திருக்கிறாரே, ஆகவே நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். இதைத்தான் வெகு அழகாக புரிந்து கொண்டவனாக பவுல் சொல்லுகிறார் 10வது வசனத்தில், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை அழைப்பது நன்மை செய்வதற்காக. வாய்ப்பு வரும் பொழுது சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய்வோம், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும் சாமி. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதபடிக்கு யாருக்கு எந்த விதங்களில் உதவக்கூடுமோ அப்படியெல்லாம் செய்ய உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.